ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு 10:27 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், தேவனாலே எல்லாம் கூடும். இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் அநேக காரியங்களை நாம் செய்ய முயற்சித்தும் அதை செய்ய முடியாமல் போயிருக்கலாம். அது பிள்ளைகளின் திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கடனை அடைக்க முடியாமல் போயிருக்கலாம், வீடு கட்ட முடியாமல் போயிருக்கலாம். இப்படி ஏதேதோ திட்டம் பண்ணி எதுவும் நடக்காமல் அதை உங்களால் செய்து முடிக்க முடியாமல் இருக்கலாம். அந்த காரியம் உங்கள் சக்திக்கு மிஞ்சினதாக கூட இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். எதெல்லாம் மனுஷனால் செய்ய முடியாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆண்டவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே, இதெல்லாம் என்னால் செய்ய முடியவில்லை, இதை எனக்கு செய்து கொடுங்கள் என்று. அவர் நிச்சயம் உங்களுக்கு செய்து தருவார். எரேமியா 32:27 இப்படியாக சொல்கிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் உங்களுக்கு செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு நிச்சயம் ஒரு அதிசயம் செய்வார். லூக்கா 1:37 நாம் வாசிப்போம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரில் வசித்து வந்த மரியாளிடத்தில் கர்த்தருடைய தூதன் கேப்ரியல் வருகிறான். அங்கே வீட்டில் இருந்த மரியாளை வாழ்த்தி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகிறான். மரியாள் கலக்கத்தோடு பயத்தோடு காபிரியலிடம், இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கன்னிப்பெண் ஒருவள் எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும்? நம்பவே முடியாத ஒரு விஷயம்தான். இது மனித அறிவுக்கு எட்டானது, மனிதனால் முடியாதது. ஆனால் தேவனால் முடியாததல்ல. காபிரியல் தூதன் பரிசுத்த ஆவியினால் உன்னதமானவருடைய பலத்தினால் இந்த குழந்தை பிறக்கும், இது பரிசுத்தம் உள்ளது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறான். அவன் சொன்னபடியே நடந்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் நடக்காமல் போன காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். அது இனி நடக்கவே நடக்காது என்று முடிவு கட்டாதீர்கள். உங்களால் முடியாமல் போன காரியம் தேவனால் செய்து முடிக்கப்படும். ஒரு கன்னியின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்க வைத்த கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கும் செய்வார். டாக்டர்கள் ஒருவேளை உங்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கலாம். அதையே உங்களுடைய இறுதியான முடிவாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். நீங்களும் கர்ப்பம் தரித்து குழந்தை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்பொழுதும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் மனதில் எந்த காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். தேவனிடத்தில் அதை எதிர்பாருங்கள். உங்களுடைய இயலாமையை அவரிடம் சொல்லிவிடுங்கள். என்னால் முடியவில்லை ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று. அவர் உங்களுக்கு நிச்சயம் காரியத்தை நடத்தி தருவார். தேவனாலே எல்லாம் கூடும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதுவரை நடக்காத காரியங்களை இனிவரும் நாட்களிலே நீர் நடத்தி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, எந்த ஊரில் இருந்த மரியாளிடம் காபிரியல் தூதன் வந்தான்? ஏ பெத்லகேம், பி நாசரேத்து, சி எருசலேம், டி பெத்சாய்தா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.